மார்ச் 14, 2025 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் கைகூடி வர பண்ணுவார், நீங்கள் கவலைப்பட வேண்டாம். The Lord will bring everything to you, don't you worry. எரேமியா 31 அதிகாரம் 25 வசனம். ஜெரேமியா chapter 31 verse 25. நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணம் அடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு அருளும் மாபெரும் ஆசீர்வாதம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். தம் ஜனங்களை பாவ சாபங்களிலிருந்து மீட்டு நோய்களை குணமாக்கி காயங்களை ஆற்றுவது மட்டுமல்லாமல் ஆவிக்குரிய நன்மைகளால் நிரப்புகிறார். தேவன் தம் ஜனங்களுக்கு புதிய இருதயத்தை தந்து அனுதினமும் ஆத்துமாவை போஷிக்கிறார். மட்டுமன்றி தம்முடைய பரிசுத்த ஆவியால் நம்மையும் நம் பிள்ளைகளையும் நிரப்புகிறார். இந்த நாட்களில் நாமும் வாஞ்சையுடன் ஆவிக்குரிய அனுபவங்களுக்காக ஜெபிப்போம். தேவன் நமக்கு கொடுக்கும் உன்னதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். பரிசுத்த ஆவியானவரின் உன்னத பலனுடன் சாட்சிகளாய் ஜீவிக்க ஆத்தும ஆதாயம் செய்து அவர் வருகைக்கு ஆயத்தமாவோம். I will refresh the weary and satisfy the faint. My dear brothers and sisters, the greatest blessing God bestows on His people is spiritual blessings. He not only redeems His people from the curse of sin, heals diseases and heals wounds, but also fills them with spiritual benefits. God gives His people a new heart and nourishes the soul daily. He also fills us and our children with His Holy Spirit. During these days, we will also pray with a desire of spiritual experiences. Let us receive the greatest blessings that God gives us. Let us prepare ourselves for His coming by making spiritual gains to live as witnesses with the mighty power of the Holy Spirit. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை தந்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளிலும் கர்த்தாவே புதிய விதமான நன்மைகளை, புதிய விதமான ஆசீர்வாதங்களை நம்முடைய பிள்ளைகளை வாழ்வில் தந்து அப்பா தொய்ந்த எல்லா ஆத்மாவையும் நீர் நிரப்புகிறவராக இருக்கிறீர். சம்பூர்ணத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு அவருடைய ஆத்மாவிலே நீர் வைக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. விடாய்த்த ஆத்துமாக்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவரை நீ சம்பூர்ணமடைய பண்ணி ஆண்டவரே அவர்களை நீ நிரப்புவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவிக்குரிய உன்னத ஆசீர்வாதத்தை நம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பரிசுத்த ஆவியினாலே ஆண்டவனை நிறைத்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். வாஞ்சியோடு ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்கு முன்பாக ஆண்டவரை தங்களை ஆண்டவரை அர்ப்பணித்து ஜெபிக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் இறங்கி அவருடைய வாழ்வின் தேவைகள் எதுவாக இருந்தாலும் அதை அவர்களுக்கு நீ சந்தித்து இந்த நாளில் அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை நீ செய்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் விரும்புகிற அந்த அற்புதம் இந்த நாளில் அவர்களுக்கு நடக்குவதற்கு ஆண்டவர் நீர் ஆண்டவரே வழி வாசல்களை திறந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஒருவராலே வாசல்களை திறக்க முடியும் ஆண்டவரே, வழிகளை உண்டாக்க முடியும் ஆண்டவரே. அப்பேற்பட்ட வல்லமை இடத்தில் உண்டு என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் இறங்கி அந்த காரியத்தை நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வினை செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய பலனையும் உம்முடைய ஜீவனையும் பரிசுத்தாவின் ஐக்கியத்தையும் அபிஷேகத்தையும் உம்முடைய பிள்ளைகள் மீது நீர் அதிகமாய் ஊற்றியறல வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவ ஞானத்தினால் நம்முடைய பிள்ளைகளை நீர் நிறைத்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே இனி வாழவே இல்லையே என்று
என்று சொல்லி ஆண்டவரே அப்பா தவிக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு வாழ்வை நீர் உண்டாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யார் யார் எந்தெந்த தேவைகளுக்காக இப்பொழுதும் கர்த்தாவே சமூகத்து முன்பாக கேட்கிறார்களோ அத்தனை தேவைகள் எதுவா இருந்தாலும் ஆண்டவர் நீர் அவர்களுக்கு சந்தித்து அவர்களுக்கு நீர் பரிபூர்ணமாய் அதை நீர் வழிநடத்தி தருவதற்காக ஸ்தோத்திரம் 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 கொடாகொடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலே தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அநேக பிறந்த நாட்களுடைய பிள்ளைகள் காணும்படியாக நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை பெற்றவர்கள் வாழும்படியாக வாழ்ந்திருக்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக திருமண நாட்களுடைய பிள்ளைகள் காணும்படியாக நல்ல சுக பலன் ஜீவனை ஆரோக்கியத்தை பெற்ற பிள்ளைகள் வாழும்படியாக ஆண்டவர் நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொருக்கு வேண்டிய எல்லா கிருபையின் நன்மையும் தருவீராக. துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன்.